இயக்குனர் கே. பாக்யராஜ் வாழ்க்கை வரலாறு, திரைப்படங்கள், இசையமைப்பாளர்கள் விருதுகள். வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமா திரைக்கு பின்னால் என்ற நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத இயக்குனர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் திரைப்பட வரலாறுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இன்றைய வீடியோவில் திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். கே. பாக்யராஜ் அவர்களின் இயற்பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். அவர் 1953 ஜனவரி 7 அன்று ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயிலில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சினிமா மீது இருந்த ஆர்வம் அவரை சென்னை நோக்கி அழைத்து வந்தது. ஆரம்பத்தில் பல சிரமங்களை சந்தித்த அவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அந்த அனுபவமே பின்னர் அவரை தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக உயர்த்தியது. இயக்குனராக அவர் இயக்கிய முக்கிய திரைப்படங்கள் 1981 சுவர் இல்லாத சித்திரங்கள், இசை கங்கை அமரன், 1981 ஒரு கை ஓசை, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், 1981 மௌன கீதங்கள், இசை கங்கை அமரன், 1981 இன்று போய் நாளை வா, இசை இளையராஜா, 1981 விடியும் வரை காத்திரு, இசை இளையராஜா, 1982 டார்லிங் டார்லிங் டார்லிங், இசை சங்கர் கணேஷ், 1982 அந்த 7 நாட்கள், இசை எம்.எஸ். விஸ்வநாதன், 1983 முந்தானை முடிச்சு, இசை இளையராஜா, 1984 தாவணி கனவுகள், இசை இளையராஜா, 1985 சின்ன வீடு, இசை இளையராஜா, 1986 ஆராரோ ஆரிராரோ, இசை இளையராஜா, 1987 எங்க சின்ன ராஷா, இசை சங்கர் கணேஷ், 1988 இது நம்ம ஆளு, இசை கே. பாக்யராஜ், 1992 ராசுகுட்டி, இசை இளையராஜா, 1992 சுந்தரகாண்டம், இசை தீவேந்திரன், 1994 வீட்ல விசேஷங்க, இசை இளையராஜா, 1995 ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, இசை இளையராஜா, 1998 வேட்டிய மடிச்சுக்கட்டு, இசை தேவா, 2003 சொக்கத்தங்கம், இசை தேவா, 2006 பாரிஜாதம், இசை தரணி தரண். இவற்றுடன் சேர்த்து தமிழ், தெலுங்கு, இந்தி மொழிகளில் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். மேலும் 75க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிகராக நடித்துள்ளார். பெற்ற விருதுகள் 1984 பிலிம்பேர் தென்னிந்தியா சிறந்த நடிகர் விருது, முந்தானை முடிச்சு தமிழ்நாடு அரசு சிறப்பு விருது, ஒரு கை ஓசை 1991 சினிமா எக்ஸ்பிரஸ் சிறந்த கதை, ஆசிரியர் விருது 2014 சிமா வாழ்நாள் சாதனையாளர் விருது. இவை தவிர பல அமைப்புகளின் வாழ்நாள் சாதனையாளர் மற்றும் சிறப்பு விருதுகளையும் பெற்றுள்ளார். நிறைவுரை எளிய மனிதர்களின் வாழ்க்கையை நகைச்சுவையுடனும் குடும்ப உணர்வுகளுடனும் வித்தியாசமான திரைக்கதையுடனும் ரசிகர்களின் மனதில் பதிய வைத்தவர் கே. பாக்யராஜ். அதனால்தான் இன்று வரை அவரை அனைவரும் திரைக்கதை மன்னன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். அவரது படங்கள் இன்றும் புதிய தலைமுறையினரால் ரசிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா வரலாற்று வீடியோக்களுக்கு தமிழ் சினிமா திரைக்கு பின்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சினிமா வரலாற்று வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே. நான் உங்கள் ரமேஷ் ரதின் நிவான்.